இதோ வந்துட்டா கவின், எனக்கு தெரியும். அவன் வந்துடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, அவன் வரும்போது ஹல்கங்களை சேர்த்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனானே. என்ன பசங்களா, எல்லாரும் ஹல்கங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஹல்கங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஹல்கங்கள் நான் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த விளையாடுறதை எடுத்துகிட்டு வரணும். நான் மட்டும் இல்லைன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது சொல்லிட்டேன். என்ன பசங்களா, என்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதோ கொண்டு வந்துட்டேன், உங்களுக்கு தான் இது. இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதில் பேர் எழுதலாம், நம்பர் எழுதலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் ஜாலியாக விளையாடுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓவியா, எப்போ பாரு என்ன பொருள் வந்தாலும் நீனே ஃபஸ்ட்டு எடுத்து நீனே உன் பேரை எழுதிக்கிற. எல்லாத்துலேயும் நீனே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? நீ ஃபஸ்ட்டு என் பேர் எழுது, இல்லைனா கவின் பேர் எழுது, இல்லைனா முகின் பேர் எழுது. ஓவியான்னு மட்டும் தேடி தேடி கஷ்டப்பட்டு எழுதுற. அப்போ எங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு ஆளுக்கு தரவே இல்லையா? ஓவியா நல்லா தான் இருக்கு, ஆனால் ஓவியா தான் நல்லா இல்லை. நீ எழுதுறது நல்லா இருக்கு, நீ தான் நல்லா இல்லை. வாய் உனக்கு ரொம்ப ஓவராக போயிடுச்சு. சரி பரவாயில்ல, நீ எழுதி முடிச்சுட்டு போர்டை கூட அடுத்தது நான் எழுதுறேன், சரியா? எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எழுதுறதுக்கு. நீனே எழுதிக்கிட்டு இருந்தா அப்போ நாங்களாம் எப்போ எழுதுறது? இந்த மாதிரிலாம் நான் விளையாண்டதே இல்லை, தெரியுமா? பசங்களா, என்ன ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இனிமேல் நீங்கள் இந்த இடத்துல விளையாடக்கூடாது. இந்த இடத்துல கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது. அதனால் இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே இடித்து தரமட்டமாக்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, நான் அந்த வீட்டை இடிக்க போகிறேன். என்ன சொல்கிறீங்க ஆர்மியக்குள்ள? நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? எங்கள் வீட்டை இடிக்க போகிறீங்களா? ஏன் இடிக்க போகிறீங்க? நாங்கள் அப்போலாம் ஒத்துக்க மாட்டோம். எங்கள் அம்மா அப்பா வேறு இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து இப்படிலாம் மிரட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு போர்டுலேருந்து உங்கள் வண்டியை நீங்கள் பின்னாடி எடுங்க. ஓ சாரிப்பா, நான் தெரியாமல் வந்த விதத்தில் ஏற்றிட்டேன். சரி, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலைலாம் இல்லை. சீக்கிரமாக எல்லா பொருளையும் எடுத்து காலி பண்ணுங்க, நான் இடிச்சிருவேன். பாப்பா, எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்தால் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. காய்ஸ், எல்லாரும் சீக்கிரமாக வாங்க. ஐயோ, இதை தடுத்து நிறுத்தி ஆகணுமே. தடுத்து நிறுத்தத்துக்கு ஹல்கங்கள் மட்டும்தான் முடியும். நான் போய் ஹல்கங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன். கைஸ், எல்லாரும் சீக்கிரமாக வாங்க. இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு வாங்க. எங்கே ஜேசிபி, எங்கே புக்லின், எங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. ஆர்மி ஃபோர்ஸ் எங்கே, எல்லாரும் வாங்க. கைஸ், இந்த வீட்டை இடிச்சிருங்க. இந்த வீடு தான் நம்மளுக்கு இந்த லொக்கேஷன் தான் கரெக்டாக இடிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பின்னாடி ஒரு பார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அதையும் நீங்கள் இடித்து தரமட்டமாக்கிருங்க. கைஸ், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பசங்க அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. சீக்கிரம் இடிங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அச்சோ, எங்கள் வீட்டை இடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்கள் அம்மா அப்பா இல்லாமல். அங்கிள் எங்கள் வீட்டை இடிக்காதீங்க. உங்களை சும்மாவே விட மாட்டேன். நான் எங்கள் ஆளுக்கங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க.
வீட்டில் ஆள் இல்லாத போது வந்து வீட்டை இடிக்கிற காட்டை இடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இப்போ என்ன பண்றேன் பார். இந்த வண்டியை வச்சு தானே இந்த வீட்டை இடிக்கிற. இந்த வண்டியை நான் தூக்கி ஓரட்டி போட்டுடுறேன். இதுக்கப்புறம் நீங்க எப்படி வண்டியை வச்சு வீட்டை இடிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஏய், இனிமே இந்த வீட்டு மேலே யாராவது கையை வச்சிங்க எல்லாரு கையையும் உடைச்சிருவேன். ஹலோ மிஸ்டர் ஹால்க்கு, சொல்றது கேளுங்க. இது கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ்ட் ஆனது. அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னது, என்னை அரெஸ்ட் பண்ண போறியா? என்னை அரெஸ்ட் பண்ண போறியா? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீட்டை இடிக்க நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் வண்டி மட்டும் இல்லை, உன்னையும் எல்லாரையும் சேர்த்து இந்த மண்ணுக்குள்ள அமிக்கிடுவேன். பாக்குறியா? பாக்குறியா? இந்த வண்டி இருக்கிறதுனால தானே நீ இவ்வளோ பேசுற. இந்த வண்டியை நான் ஒரே கையில தூக்கி உன் மேல போட்டுருவேன். பாக்குறியா? இப்போ நீ எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு பாருடா. ஓ நோ, நோ ஹல்க், நீ அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கிற. எங்களோட ஆர்மி ஃபோர்ஸ் தான். ஆர்மி ஃபோர்ஸ் அட்டாக் த ஹல்க். என்னது, இந்த பொடியனுங்கெல்லாம் என்னை அட்டாக் பண்ண போறானுங்களா? இவனுங்களுக்குலாம் ஒரு மீன் மிதிச்சாலே எல்லாருக்கும் இடுப்பெலும்பு உடஞ்சிடும். இவனுங்க வந்து என்னை அட்டாக் பண்ண போறானுங்களா? இவனுங்கெல்லாம் மட்டும் இல்லை, நீ கொண்டு வந்த எல்லா வண்டியையும் நொறுக்க போறேன். இனிமே நீ எப்படி இந்த வீட்டை இடிப்பன்னு நான் பாக்குறேன். எங்க வீட்டை இடிக்கிறியா? வா பாத்துக்கலாம். நீ நான் சொல்றது கேள். வேணாம் வேணாம் ஹால்க், என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஆர்மியில ஃபோர்ஸ் பவர் எடுத்துவேன். உனக்கு என்ன பண்ற பார் ஹால்க். ஓ நோ, என்னை வினி அடிச்சிட்டியா? வேணாம் வேணாம், சொல்றதை கேளு. வேணாம், நீ இப்பெல்லாம் என்னை அடிச்சியாக்க உன்னை அடுத்து சும்மா விட மாட்டேன். ஆர்மி ஃபோர்ஸ், சொல்றதை கேளு, விடு என்ன. சொல்றதை கேளு, விடு என்ன. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான், அடிங்க அடிங்க, விடாதீங்க விடாதீங்க. ஐயோ, ஆர்மிங்கள் அடிக்க விடாதீங்க. ஹல்கங்கள் அவங்கள எப்படியாவது காலி பண்ணிருங்க. இப்போ பாரு என்ன பண்றேன்னு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கிற. இப்போ அடிக்கிற அடியில் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னால மட்டும்தான் நீ அடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஏ ஆர்மி மேன், உன்னைய தலையெல்லாம் சுத்தி என்னால வீச முடியும், பாக்குறியா? ஓ நோ, வேணாம் வேணாம் ஹல்க், சொல்றது கேளு. வேணாம் வேணாம் ஹல்க், சொல்றது கேளு. நீ கண்டிப்பா அரெஸ்ட் ஆயிடுவ. உன்னை நான் கண்டிப்பா ஜெயில தூக்கி போடுவேன் ஹல்க். நீ ஜெயில தூக்கி போட்டாலும் சரி, எங்க தூக்கி போட்டாலும் சரி, என்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஜெயிலே உடைச்சிட்டு வந்துருவேன். ஹல்க், இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் ஹல்க். என்னோட எல்லா வண்டியும் நீ டேமேஜ் பண்ணியிருக்கிற. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆர்மி ஃபோர்ஸை எல்லாத்தையும் அடிச்சிருக்கிற. இதுக்கு கண்டிப்பாக உன்னை நான் அரெஸ்ட் பண்ணி ஆகுவேன்.